ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम हरे विदरसीति सुरनेति कपति कमनीयाम् दशमुखमौलिं बलिं रमणीयम् दशमुखमौलिं बलिं रमणीयम् केशवतीर्था रामशरीरा केशवतीर्था रामशरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे हरे कृष्ण हरे कृष्णा। எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு சத்சங்கத்துல வந்து கலந்திருக்கிற எல்லாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஆயுளாரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே हरे राम हरे राम ஹரே ஹரே. ஸோ நல்ல அழகான ஒரு இடம், கோமாதா சூழ்ந்து கோசாலையில இங்க எல்லாம் பக்தர்கள் ஒரு பக்கம் கோமாதா இருக்காங்க, இன்னொரு பக்கம் பக்தர்கள் இருக்காங்க, பகவான் இருக்காங்க. அதனால இது விருந்தாவனம். எங்க பகவான் இருக்காங்களோ எங்க பகவான் இருக்காங்களோ எங்க பசுக்கள் இருக்கோ எங்க வைஷ்ணவம் இருக்காங்களோ இது விருந்தாவனம். நம்ம தினமும் சொல்றோம் இல்லையா, பிரசாதம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்லுவோம், பிரசாதம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நமோ பிரம்மண்ய தேவாய கோபுராமண கிதாய ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய. சாரி, இது வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம வழிபடுறது. பிரசாதம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்றது மகா பிரசாதே கோவிந்தே நாம ராமன வைஷ்ணவ. இந்த அஞ்சு இருக்கு இல்லையா, இந்த அஞ்சு வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆன்மீகத்துல நமக்கு பலம் கொடுக்கும். எது? மகா பிரசாதம். ப்ரோக்ராம் முடிஞ்சு மகா பிரசாதம் கொடுக்கலன்னு யாரும் வருவாங்களா? அங்க போனா பிரசாதமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா. அதனால மதுரையில நிறைய பிரசாதம் கொடுக்குறாங்க. சோ மகா பிரசாதம். அப்புறம் கோவிந்தர் இருக்காரு, கிருஷ்ணா, கோமாதா இருக்காங்க, மகா பிரசாதி கோவிந்து. சோ கிருஷ்ணரையும் பசுவையும் பிரிக்க முடியாது. கிருஷ்ணருக்கு பேர் கோவிந்தர், அவருடைய உலகம் கோலோகம், அங்க இருக்கிற கோபர்கள் கோபிகள், அங்க இருக்கிற மலையும் கோவர்தனம். சோ பசு இல்லாம கிருஷ்ணர் இல்ல, பசு இல்லாம கோலோகம் இல்ல. அப்போ மகா பிரசாதி கோவிந்தே நாமம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே हरे राम நாமோ பிராமணர்கள். பிராமணர்கள் கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க. எந்த மாதிரி பிராமணர்கள்? கிருஷ்ண பக்தி பண்ற பிராமணர், சும்மா பேரளவான பிராமணர் இல்ல. நான் பூணல் போட்டு இருக்கேன் நான் பிராமணன் சொன்னால இல்லையா. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய பிராமணர் வைஷ்ணவர்கள். இவங்க சங்கம், இந்த 5 சங்கம் வந்து நமக்கு அதீத பலம் தரும் கிருஷ்ண பக்தியில. அப்புறம் பாகவதம், பக்தி ரசாமிர்த சிந்து புஸ்தகத்துல பக்தியினுடைய 64 அங்கங்கள் சொல்லியிருக்கு. ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைய என்னென்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னு பக்தியில ஒரு 64 அங்கம். அதுல 5 முக்கியமானது. என்னென்னது 5 முக்கியமானது இருக்கா தெரியுமா? மதுராவாசம், நாம கீர்த்தனம், பகவத் சேவை, பாகவத சேவை. அதான் மதுராவாசம், தாமத்துல வசிக்கிறது, புனித இடத்துல வசிக்கிறது, நாம ஜபம் செய்யறது, பகவானுக்கு ஆர்த்தியில கலந்துக்கிறது, பாகவதம் கேட்கறது, அப்புறம் வைஷ்ணவருக்கு சேவை. இந்த 5மே கோயில்ல வந்து நடந்துடும். இங்க நம்ம சத்சங்கத்துல வந்துட்டா அங்க இது பகவான் இருக்கிற இடமும் கோலோகம் வேற வேற இல்லை. எங்க பகவான் இருக்காரோ அது அத்வைத பிரபு சொல்றாரு. அத்வைத பிரபு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, என்ன நடக்கும்னா, சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் பிருந்தாவனம் போகணும்னு ஆசைப்பட்டாரு. அப்ப நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவாரு, கங்கையை வந்து யமுனைன்னு காமிச்சு நவதீப் கூட்டின்னு வந்துருவாரு.
கங்கையை போய் யமுனைன்னு சொல்லி எங்க சாந்திப்பூர் கூட்டு வந்துருவாரு. சாந்திப்பூர்ல தான் அத்வைத பிரபுவோட வீடு இருக்கு. அத்வைத பிரபுவோட வீடு சாந்திப்பூர்ல இருக்கு. அங்க வந்து மகாபிரபு ஏமாத்தி என்ன பண்ணுவாரு, ஆக்சுவலி ஏமாத்தல, அது அத்வைத பிரபு என்ன சொல்லுவாருன்னா, இவரு மகாபிரபு வந்து சன்னியாசம் எடுத்துட்ட உடனே அவருக்கு மனசு வந்து பிருந்தாவனத்துக்கு போகணும். காற்றை விட வேகமா ஒரு மனசு பிரயாணப்படுது. எப்படியாவது நான் பிருந்தாவனத்துல போய் அங்க பகவான் கிருஷ்ண லீலை பண்ண இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா பகவான் தான், ஆனா பக்தனா வந்திருக்காரு. चैतन्य महाप्रभु भगवान தான். व्रजेंद्र नंदन होई सची सूता होइले से व्रजेंद्र नंदन, அந்த व्रजेंद्र नंदन தான் சச்சி சூதா, சச்சி மாதோட குழந்தையா. பலராம் கோயில நித்தாய், பலராமர் நித்யானந்தர். அப்ப கௌரங்கர் நித்யானந்தர் கிருஷ்ண பலராமருக்கு வேறானவர் இல்ல. இப்ப பெரிய டெம்பிள்ல கிருஷ்ண பலராமர், இங்க வந்து கௌர் நித்தாய். அப்ப அவங்களும் இவங்களும் வேற வேற இல்ல. அந்த கிருஷ்ண பலராமரும் கௌர் நித்தாயும் வேற வேற இல்ல. व्रजेंद्र नंदन वृंदावन कृष्णर सची माधवोட குழந்தை. ब्रजेंद्र नंदन है सेई सच्ची सूता होइले सेई बलराम होइले निताय, बलरामर नित्यानंद प्रभु. அப்ப என்ன ஆச்சு, மகாபிரபு வேகமா போறாங்க. நித்யானந்த பிரபு வந்து கங்கையை பார்த்த உடனே மகாபிரபு என்ன நினைச்சாரு, இது யமுனை நினைச்சுக்கிட்டாரு. அதுல போய் குதிக்க போயிட்டாரு. ஆனா மகாபிரபு நித்யானந்த பிரபு சொன்னாரு, இதோ விருந்தாவனம் வந்தாச்சுன்னு. கங்கையை காமிச்சு விருந்தாவனம் வந்தாச்சுட்டாரு. பார்த்தா எதிர்த்த மாதிரி அவரு கங்கையில குதிச்சுட்டாரு மகாபிரபு. யமுனா நதி என்ன பாக்கியம், அது பகவானுடைய லீலைகள் நடந்த இடமாச்சே. யமுனையை பார்த்த உடனே கிருஷ்ணனுடைய ஞாபகம் வந்து அப்படியே மகாபிரபு யமுனையில குதிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு படகுல அத்வைத பிரபு வந்துட்டு இருக்காரு. அத்வைத பிரபு ஒரு படகு எடுத்துட்டாரு. மகாபிரபு கேட்கிறாரு, அத்வைத ஆச்சாரியரே நீங்க எப்ப விருந்தாவனத்துக்கு வந்தீங்க? நான் விருந்தாவனத்துல இல்ல, சாந்திப்பூர்ல இருக்கேன். அப்போ நீங்க விருந்தாவனத்துல இல்ல, நீங்க சாந்திப்பூர்ல இருக்கீங்க. இது கங்கை, இது யமுனை இல்லன்னு. ஓ, இந்த நித்யானந்த பிரபு என்னை ஏமாத்திட்டாரு. இல்ல இல்ல மகாபிரபு, நித்யானந்த பிரபு உங்களை ஏமாத்தல. நீங்க யாரு அது எங்களுக்கு தெரியும். நீங்க வேணா சொல்லிக்கலாம் நான் வந்து பகவானுடைய பக்தன்னு. ஆனா நீங்க சாட்சாத் இந்த விஜேந்திர நந்தன். நீங்க எங்க இருக்கீங்களோ அது கோல உண்டாகணும். பின்ன நவதீப்ல கங்கையோட எந்த கரை வந்து யமுனையா தான் கருதப்படுது, அதனால நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரு அப்படியே அந்த சன்னியாச உடையோட அப்படியே குதிச்சிருவாரு. யமுனை உடம்பெல்லாம் நினைச்சு போயிடும். அப்ப அத்வைத பிரபு வந்து கரெக்டா ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வருவார். பெரிய மகாபிரபு மாதிரிலாம் பண்ணிடுவாரு. மகாபிரபுக்கு வந்து கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை கட்டுப்படுத்த முடியாது, அவர் தண்ணியில குதிச்சிருவாருன்னு தெரியும். அவர் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து மகாபிரபு வந்து அப்புறம் கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி பகவான் எங்க இருக்காரோ அது தாமம். தாமம் அது மட்டும் இல்ல, மதுரை தாமம் தான். இது தென் மதுரா, தக்ஷின் மதுரா. இந்த மதுரா தாமம் இது மகாபிரபு வந்தனால இன்னும் ஸ்பெஷல். நமக்கு ஏன் இந்த மதுரை ரொம்ப சிறப்புன்னா, மதுரையில மீனாட்சி அம்மன் இருக்காங்க, சுந்தரேஸ்வர பெருமாள் இருக்காரு. அது மட்டும் இல்லாம மகாபிரபு இங்க வந்திருக்காரு, கூடலுலக பெருமாள் இருக்கு. அப்போ இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பழமையான புராண சரித்திரம் படைத்த ஒரு அற்புதமான இடம். மதுரையில பிறக்கிறதுக்கே ஒருத்தர் பாக்கியம் பண்ணிருக்கு. மதுரையில பிறக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கேன். ரொம்ப அவ்வளவு புராண கதைகள் இங்க நடந்திருக்கு. நாயன்மார்கள், ஆழ்வார்கள் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணதான் இந்த மாதிரி இடத்துல ஒரு பிறப்பு கிடைக்கும். நமக்கு என்ன இன்னும் பாக்கியம் அப்படின்னா, மகாபிரபு இங்க வந்திருக்காரு. நம்ம நடந்து போற இடத்துல மகாபிரபு நடந்து போயிருக்காரு. இங்க இருந்து மதுரையில இருந்து ராமேஸ்வரம் போயிருக்காரு, இந்த வழியா நடந்து போயிருக்காரு. மகாபிரபு கருணையே உருவானவர். கருணையே அப்படி அவதாரம் பண்ண அது சைத்தன்ய மகாபிரபு தான். இங்க வந்து ராமச்சந்திரனுடைய பாகவதத்துல இந்த அத்தியாயத்துல அவதாரங்கள், அந்த அவதாரத்தோட நோக்கம், எதுக்காக பகவான் பல்வேறு அவதாரம் செய்யறாங்க, அந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன. நிறைய அவதாரம் இருக்கு. கடல் அலை மாதிரி கடல்ல போய் உட்காந்துட்டு எவ்வளவு அலை வருதுன்னு சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. அது அலை அலையா வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி பகவானுடைய அவதாரம் அளவிட முடியாது. பகவான் எல்லையற்றவர். அவர் அனந்தன். பகவான் வந்து அனந்தன். அவர் லீலைகள், அவர் அவதாரம், அவர் நாமம், பகவானுடைய நாமம், அவருடைய லீலைகள், அவருடைய அவதாரங்கள், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே எல்லையற்றது. பகவான் சொன்னாலே எல்லையற்றவர் தான். அவருக்கு ஒரு வரம்பே கிடையாது. அவர் ஒரு வரம்புல வைக்க முடியாது. நம்முடைய பௌதிக சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு விஞ்ஞானிகள்லாம் யோசிக்கிற மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் குரு இருக்கா இல்லையா, அவர் எப்படி இருப்பாரு, இந்த மாதிரி இந்த சின்ன புத்தி வச்சுட்டுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா ஒரு 4 வார்த்தை படிச்சுட்டு, நான் வந்து அந்த யூனிவர்சிட்டியில படிச்சேன், நான் இந்த யூனிவர்சிட்டி, இதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு உதவன். கிருஷ்ணரை உணர்றதுக்கு இதெல்லாம் உதவன். கிருஷ்ணரை உணர்றதுக்கு
இதெல்லாம் உதவாது. ஹனுமானை போல பணிவான பக்தரா இருந்ததும். ஹனுமான் ஏதாவது ஐடி காலேஜ்ல போய் படிச்சாரு, ஏதாவது யூனிவர்சிட்டியில படிச்சு பட்டம் வாங்கினார். ஆனா ஹனுமான் வந்து பெரும் பண்டிதர். ஹனுமான் நம்ம சாதாரண நினைக்கக்கூடாது. ஹனுமான் வந்து பெரும் பண்டிதர். ஹனுமானுடைய குரு யாரு? டீச்சர். ஹனுமானுடைய குரு சூரியன், சன்காட். சூரிய தேவர் வந்து காற்றை விட வேகமா பிரயாணம் பண்றாரு. சூரியன் வந்து சூரிய கோலம் சுத்திட்டே இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? சூரியன் வந்து அதன் பாதையில, சூரிய கோள் வந்து சூரிய கிரகம் அதன் பாதையில சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த சூரிய தேவனுக்கு ஒரு ரதம் இருக்கும். அந்த ரதத்துல 1000 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும், ஒரு சக்கரம் இருக்கும். அந்த ரதத்துல அவர் அப்படியே சுத்தி வர்றாரு. ஹனுமான் பாடம் படிக்கிறதுக்காக போனார் சூரிய தேவன்கிட்ட. அப்ப ஹனுமான் சூரிய தேவன் சொன்னாரு, ஹனுமான், எனக்கு உனக்கு இப்ப பாடம் எடுக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, நான் என்னுடைய பாதையில போயிட்டு இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு. சரி, நீங்க பாட்டு உங்க பாதையில போங்க, நான் உங்களுக்கு முன்னாடியே ரிவர்ஸ்ல ஓடி வரேன். இப்ப சூரியன் இப்படி வர்றாருன்னா ஹனுமான் இப்படி ரிவர்ஸ்லயே ஓடுவார். அப்ப நீங்க பாடம் சொல்லி கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன். நம்ம ஒழுங்கா உட்காந்து படிச்சாலே ஒண்ணு ஏற மாட்டேங்குது இல்லையா? ஒழுங்கா உட்காந்து ரா பகலா படிச்சாலும் மனசுல ஒரு 10 மணி ஸ்லோகம் எவ்வளவு தூரம் படிச்சாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, பிரபு இந்த ஸ்லோகம் படிச்சேன் பிரபு, மறந்து போச்சு பிரபு. நமக்கு படிச்சாலும் மறந்து போகுது, விழுந்து விழுந்து படிச்சாலும் மறந்து போகுது, இன்னைக்கு என்ன வகுப்படுத்தன்னு சாயந்தரம் கேட்டாலும் மறந்து போகுது. ஆனா ஹனுமான் எவ்வளவு இன்டெலிஜென்ட்னா, புத்திசாலினா, சூரிய தேவன் ரதம் ஓட்டி கொண்டு பாடம் எடுக்கிறாரு. இவரு பின்னோக்கி சென்று கொண்டே பாடம் கற்றுக்கொள்றார். வெறும் பண்டிதர் ஹனுமான், கவி. அப்புறம் சூரியன் கேட்டாரு, ஓகே ஹனுமான், எனக்கு குரு தட்சிணையா என்ன தருவேன்? குரு தட்சிணையா சொல்லுங்க குரு மகாராஜ், என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். நீ வந்து என்னுடைய அம்சமான சுக்ரீவன் கிஷ்கிந்தையில இருக்காரு, நீ ரிஷ்யமுக பர்வதத்துல இருக்க, நீ போய் அவருக்கு அசிஸ்ட் பண்ணணும், நீ அவருக்கு மேனேஜரா இருக்கணும், காரியதரிசியா இருக்கணும். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா சுக்ரீவனுக்கு பலம் அதிகமா, அனுமானுக்கு பலம் அதிகமா? அனுமான வந்து சுக்ரீவன் அனுமானோட ஒப்பிடவே முடியாது. அது பக்தியிலும் சரி, பல எதுலையுமே, எந்த ஒரு விஷயத்திலுமே சுக்ரீவனை வந்து ஹனுமானோட ஒப்பிடவே முடியாது. பலத்துல, புத்திசாலித்தனத்துல, ஆத்மீகத்துல, சரணாகதியில எல்லாமே ஹனுமான் பெஸ்ட். அதான் தாசியம்னு சொன்னா ஹனுமான். ஹனுமானை விட தாசியத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் இருக்கு, சேவகன். பிரபுவோடைய சேவகன் சொன்னா ஹனுமான் தான். ஹனுமானை விட ஒரு சிறந்த சேவகரை பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பக்தர். ஆனா அவரு ரொம்ப பணிவோட சுக்ரீவனுக்கு மினிஸ்டரா இருக்காரு. அப்படி ரொம்ப அமைதியா மௌனமா தன்னுடைய அந்த, நான் வந்து எந்த விதத்திலும் சுக்ரீவனை காட்டிலும் உயர்ந்தவன்னு காமிச்சிக்கவே இல்லை. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பிரபு ஒரு சர்வீஸ் கொடுக்குறாரு, இன்னொரு பிரபு கூட போயிருங்க, அவரோட நான் சிறந்தவர், எனக்கு அந்த சர்வீஸ் கொடுங்க, அவரை எனக்கு அசிஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? நான் போய் அவருக்கு கீழே இருந்து வேலை செய்யணும், அவரோட எனக்கு புத்திசாலி தானே இருக்குல்ல இல்லையா? நாம வந்து அப்படிதான் யோசிப்போம். நமக்கு மைண்ட் பூரா அப்படிதான் வேலை செய்யும், நமக்கு மனசு பூரா அப்படிதான் வேலை செய்யும். நான் அவரு கூட போய் செய்யணுமா? ஏன்னா அவரோட எனக்கு நல்லா தெரியுமே, எனக்கு எல்லாமே தெரியுமே. சோ இப்படிதான் நம்ம மைண்ட் எல்லாம் வேலை செய்யும். ஆனா ஹனுமானுக்கு எப்படின்னா, என் குருமாராஜ் சொல்லிட்டாரு சுக்ரீவனுக்கு அசிஸ்ட் பண்ணும். ஒரு நாள் கூட ஹனுமான் வந்து சுக்ரீவனை ஓவர்டேக் பண்ணதே இல்லை. சுக்ரீவனோட ஆர்டர் வராம எதுவும் செஞ்சதில்லை. அதுதான் அத்தாரிட்டி, ஃபாலோயிங் அத்தாரிட்டி, அதிகாரிகளை பின்பற்றுவது. பாருங்க ராமாயணம் எவ்வளவு பாடம் கத்துக்கிட்டு. இதுதான் ராமாயணம் வாழ்க்கைக்கு தேவையான பாடம். ஓரொரு இன்சிடென்ட்டும் நமக்கு லெசன் தான். ராமாயணத்துக்கு ஓரொரு பக்கமும், ஓரொரு வரிகளும், ஓரொரு ஸ்லோகமும் நமக்கு பாடம் தான். ஹனுமான் எந்த இடத்துலயுமே அவங்க அத்தாரிட்டியை ஓவர்டேக் பண்ணி போகவே இல்லை. எங்கேயுமே அதிகாரிகளை மீறி அவர் செயல்படல. ரொம்ப பணிவா தன்னுடைய மேலதிகாரி தன்னை விட குறைந்தவராக இருந்தாலும் அவருக்கு முன்னாடி தன்னை முட்டாளாதான் காமிச்சுக்கிட்டேன், தன்னை பண்டிதன் மாதிரி காமிச்சுக்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம ஹனுமான் இருந்து கத்துக்கணும். அவ்வளவு பணிவு, எளிமை, சேவை மனப்பான்மை, எந்த ஒரு பிரதிபகாரம் எதிர்பார்க்கல. நான் வந்து சீதாதேவி இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்தா எனக்கு ராமர் வந்து ஒரு 1000 ஏக்கர் மதுரையில் கொடுத்துருவாரு அப்படி எதிர்பார்த்து போனாரு. இல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை. அகை துகி அப்பிரதிகதா, அதான் உத்தம பக்தி. எந்த ஒரு அவருடைய சேவையில, ஹனுமானுடைய சேவையில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. வெறுமனே பிரபுவை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். வெறுமனே என்னுடைய குரு கிருஷ்ணா, ராமர், இங்க 2 பேரும் திருப்திப்படுத்தணும். என் குரு மகாராஜ் சொன்னாரு, நீங்க சுக்ரீவனுக்கு சேவை பண்ணுங்கன்னு.
அப்புறம் சுக்ரீவன் இந்த சேவையை கொடுத்திருக்காரு, சீதை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு. இவ்வளவுதான் ஆர்டர் வந்து மேலிடத்துல இருந்து வந்தது. அப்படியே பணிவா அதை செஞ்சு. அதுக்கப்புறம் தான் சீதை யாராலும் கண்டுபிடிக்க முடியலன்னு வரும்போதுதான் ஹனுமான் தன்னுடைய வீர தீர பராக்கிரம அது கூட ரொம்ப பணிவாதான். அங்க அந்த கடற்கரை பக்கம் போயிட்டாங்க. தெரிஞ்சு போயிடுத்து சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போயிட்டான், லங்கை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த 100 யோஜனை சமுத்திரத்தை யார் தாண்டுவான்? ஜாம்பவான் சொன்னாரு, நான் வந்து இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு முறை பகவான் வாமன அவதாரம் எடுத்தப்போ நான் ட்ரம்ஸ் மாட்டிக்கிட்டு, அந்த பெரிய மத்தளம் இருக்கு இல்லையா, மிருதங்கம் எல்லாம் கழுத்துல மாட்டிக்கிட்டு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே நாமம் ஜபிச்சு 3 உலகத்தையும் சுத்தி வந்தவர் ஜாம்பவான். அதான் ஒரு ஜாம்பவான். சிலப்ப சொல்லுவாங்க இல்லையா, நீங்க என்ன பெரிய ஜாம்பவானா, என்ன அவர் பெரிய ஜாம்பவானா, இந்த பெரிய. சோ ஜாம்பவான் அமானுஷ்யமான சக்தி, அமானுஷ்யமான சக்தி. சோ ஜாம்பவான் ஒரு சமயம் பகவான் வாமனவதாரம் எடுத்தப்போ அவர் 3 உலகத்தையும் அந்த அந்த பாதம் 3 உலகத்தையும் அளக்கும் போது அது 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 கூட டிராவல் பண்ணவர். எனக்கு இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால எல்லாம் இப்ப அவ்வளவு தூரம் இந்த 100 யோஜனையில என்னால தாண்ட முடியாது, யாராவது முயற்சி பண்ணுங்க. கடைசியில ஒரு வானர் எந்திரிச்சு கை தூக்குச்சு, நான் 10 யோஜனை தாண்டுவேன். என்ன பிரயோஜனம், இது 100 யோஜனை இருக்கு. இன்னொருத்தர் சொன்னார், நான் 20 30 40. கடைசியில் அங்கதான் கை தூக்கினா, நான் 100 யோஜனை தாண்டிடுவேன். ஹரிபோல், ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு ரெடி. அங்கதான், ஆனா திருப்பி வருவேன்னு தெரியாது. அங்கதான் ரொம்ப உற்சாகமான பக்தர். நான் 100 யோஜனை தாண்டிடுவேன், ஆனா திருப்பி வருவேன்னு தெரியாது. சரி நீ பேசாம உட்காரு. இதெல்லாம் நடக்குது, ஹனுமான் பேசாம கை கட்டி நின்று இருக்கிறார். அப்பதான் ஜாம்பவான் சொன்னாரு, ஹனுமான் தான் பண்ணுவாரு, ஹனுமானுடைய பலம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜாம்பவான் ஹனுமானுடைய மகிமையை சொல்லும் போது, ஹனுமான் வந்து பிரபுவுடைய சேவைக்காக தன்னுடைய அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்துறார். சாதாரண ஒரு வானரம் போல பக்கத்துல நின்று இருந்தவரு அவருடைய மகிமைகளை சொல்லும் போது, ஜெய் ஸ்ரீராம் அப்படி பிரம்மாண்டமான ரூபம். ஒரு ஜம்ப்ல அந்த மகேந்திர மலையில பொடி பொடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், மரம்லாம் வேரோட முறிஞ்சு விழுந்து, மிருகங்கள்லாம் இங்கே பயந்து ஓடிச்சு. இப்படி நம்முடைய திறமை, நமக்கு பல்வேறு திறமைகள் இருக்கலாம். பேச்சு திறமை, நிர்வாக திறமை. இந்த திறமை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், பகவானுக்கு எப்படி பணிவா சேவை செய்யறது, குரு மகாராஜுக்கு எப்படி பணிவா சேவை செய்யறது, அந்த கட்டளை வந்து மேலிடத்துல இருந்து வரணும். அது வரைக்கும் நம்ம திறமையெல்லாம் அப்படியே இந்த பட்டை தீட்டாத வயிறு மாதிரி இருக்கும். பட்டை தீட்டாத வயிறு எப்படி இருக்கும், ரொம்ப அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பட்டை தீட்ட தீட்ட ஜொலிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த மாதிரி மேலிடத்துல இருந்து கட்டளை வரும்போது நம்ம திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தணும். ஓ, இது வந்து குருவுக்காக இந்த சேவை பண்ண சொன்னாங்க, பகவானுக்காக இந்த சேவை. அப்போ நம்முடைய முழு சக்தியும், நம்முடைய உடல் ஆன்மா முழு சக்தியும் அதுல போகும். ஏன்னா இந்த உடல் ஆன்மா எல்லாமே அவங்க சேவைக்கு தானே, அவங்க சேவைக்கு தானே. சோ ரொம்ப அழகான வர்ணனை இங்க. ராவணன், ராவணன் அப்படின்னு சொன்னாலே, ராவணன் சொன்னா அசுரன். சரி, அப்புறம் ராவணன் சொன்னா ஒரு அசுரன். அசுரன் இல்ல, ராட்சசன். அசுரனுக்கும் ராட்சசனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிவபக்தன், ஓகே. சீதையை கடத்தி போனவன், 10 தலை உள்ளவன் தசகிரீவன், இலங்கையின் அரசன் லங்கேஸ்வரன், தேவர்கள்லாம் ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. பயங்கரமான பலசாலி. ஆனா ராவணன் சொன்னா என்ன ஞாபகம் வரணும்னா, அவன் யாராலும் வெல்ல முடியாதவன். இந்த யாராலும், ஈவன் தேவர்களால் கூட ராவணனை வெல்ல முடியல. ராவணன் யாராலும் வெல்ல முடியாதவனா எதனுடைய பிரதிநிதினா, காமத்தினுடைய பிரதிநிதி. காமத்தை யாராலும் வெல்ல முடியல, மாபெரும் தேவர்களாலே வெல்ல முடியல. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, சிவபெருமானை தவிர தேவர்கள் யாரும் காமத்தை வென்றவர்கள் கிடையாது. சிவபெருமானை தவிர தேவர்கள்ல யாராலும் காமத்தை வெல்ல முடியாது. அப்படி யாராலும் வெல்ல முடியாத காமத்தின் சொரூபம் தான் ராவணன். காமத்தின் சொரூபம். அவரை பற்றி ராமாயணத்துல பக்கம் பக்கம் எழுதியிருக்காரு வால்மீகி மகரிஷி. இன்னைக்கு என்ன துரதிருஷ்டம்னா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ராவணன் யோகின்னு படிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து சீதையை கடத்திட்டு போனாரு, ஆனா தொடவே இல்லையே.
கடத்திட்டு போனதெல்லாம் விட்டாங்க. ஆனா தொடலையாம, அவர் தொட்டா என்ன ஆகும்? அவன் தலை செதறிடும். சீதையை தொட்டா அவன் தலை செதறிடும். அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா அவர் வந்து ராவணன் வந்து தமிழ் குடியா, கடைசி ராவணன் தமிழ் ஆக்கிட்டாங்க. ராவணன் தமிழாக்கி, தமிழனே ராவணன் யார் தெரியுமா? அவரை வந்து பத்துதல் என்று சொல்கிறார்கள். பயங்கர உணர்ச்சி பொங்க பேசுவாங்க. ஆனா விஷயம் ஒண்ணு இருக்காது, விஷயமே இருக்காது. ஏன்னா அது படிக்கவே இல்லை ஒழுங்கா. வால்மீகி ராமாயணம் ஒழுங்கா ராமாயணமே தெரியாது. ஆனா மேடை போது பேசிட்டு இருப்பாங்க. ராமாயணத்திலே பேசுவாங்க மேடையில. மதுரையில கேட்டிருக்கீங்களா? கம்பர் என்ன சொல்லுகிறார்? என்னங்க சொல்றாரு? தமிழை உயர்த்தி இருக்கிறார். அடப்பாவி, ராமனுடைய பக்தியை பத்தி சொல்லியிருக்காரு. போச்சு. இதனாலதான் இந்த மாதிரி ஆளுகிட்ட கேட்க கூடாது. ராமாயணம் கேட்டா உள்ள பக்தியும் போயிடும். பெரிய பேராசிரியர் பட்டம் வாங்கியிருப்பாங்க. இவர் வந்து என்ன சொல்றது, பேராசிரியர் பட்டம், இன்னொரு ஆசிரியருக்கு இன்னொரு பட்டம் தருவாங்க, பிஎஸ்டி. அது வந்து எல்லாருக்கும் இந்த ஆராய்ச்சி பண்றோம், பிஎஸ்டி டாக்டரேட்டு, முனைவர் பட்டம். அப்புறம் என்ன இருக்கு, நல்ல ஆசிரியர் விருது தருவாங்க, அதுக்கு பேர் மறந்துட்டேன். அந்த மாதிரிலாம் விருதை வச்சுலாம் ராமாயணம் பேச முடியாது. பக்தி இருந்தாதான் ராமாயணம் பேச முடியும். பக்தி இல்லைன்னா ராமாயணம் புரியாது. அப்புறம் இந்த ராவணனை பத்தி பேசுவாங்க. ஆனா ராவணனை பத்தி அத்தியாயமா ராமாயணத்துல இருக்கு. அவன் ஏன் சீதையை தொடல? சீதையை தொட்டா அவன் தலை செதறிடும். யார் சொன்னா? சாபம். ராவணனுடைய வாழ்க்கை பூரா சாபம் தான் அவனுக்கு. ஒரு வரத்துக்கு கூட வரம் வாங்கல, ஒரு வரம் கிடையாது, எல்லாம் சாபம் தான். அப்படி வரம் வாங்கினாரு, கடும் தவம் செஞ்சாரு. மழை, வெயில், குளிர், பனி எதையும் பொருட்படுத்தாம கடும் தவம் பண்ணாரு. என்ன வரம் வாங்கினாரு? எனக்கு மரணமே வரக்கூடாது, என்னை யாராலும் கொல்லப்படக்கூடாது, வரம் வாங்க பிரம்மா கிட்ட. பிரம்மா சிவன் ரெண்டு பேரும் சேர்த்து தவம் செஞ்சார் ராவணன். அவருக்கு மனுஷங்கன்னா ரொம்ப கேவலமான இந்த மனுஷன் என்ன பண்ணிரு, நானே ஒரு பெரியவன், இதுதான் தம்பம், பொய் அகங்காரம். இந்த மனுஷங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க? ஆஃப்டர் ஆல் இங்க ஹியூமன் பீயிங் தானே, மனுஷங்க தானே. இந்த மனுஷங்க என்கிட்ட என்ன பண்ண முடியும்? அதனாலதான் ராமர் என்ன பண்ணாரு, பகவான் என்ன பண்ணாரு, மனித உருவுல வந்தாரு. அதனால முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, அவரோட சாதனை முடியுது. அடுத்து சொல்லிட்டாரா இதுல, அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்திரம் பரம் பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். நான் இந்த பூமியில அவதரிக்கும் போது முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, என்னையும் ஒரு சாதாரண மனிதன் நினைக்கிறேன். பட் அவர் மனித உருவுக்கு வந்த காரணம் தான் என்னது, ராவணனுடைய வரம் அப்படி. அவரை வந்து தேவர்களால கொல்ல முடியாது, முனிவர்களால கொல்ல முடியாது, யாராலும் கொல்ல முடியாது, மனுஷனாலதான். ஏன்னா மனுஷனுக்கு வந்து அவன் மனிதர்கள் ஒரு பொருட்டாவே நினைக்கல. இப்ப நாம இருக்கோம், நமக்கு வந்து எறும்பு என்ன ஒரு பெரிய உயிரினமா? எறும்பை பார்த்து, ஓ எறும்பே நீ என்னோட ரொம்ப பலசாலி அப்படி சொல்லுவோமா? ஆஃப்டர் ஆல் எறும்பு தானே, உஃப்னு ஊதுனா போயிடும் இல்லையா? எறும்புகிட்ட போய் அப்படின்னு ஊதுனா போயிடும். அந்த மாதிரி ராவணன் நினைச்சிட்டா நம்மள, இவங்க மனுஷங்க தானே, உஃப்னு ஊதுனா போயிடுவாங்க. அதனால பகவான் என்ன பண்ணாரு, அப்படியா நான் மனுஷ ரூபத்திலே வந்துடுறேன். ஏன்னா நீ மனிதர்களால கொல்ல முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களே, நான் மனித ரூபத்துல வந்து உன்னை கொல்லுவேன்னு. அதான் இங்க சொன்னார் கடைசி வரியில. பிரபா என்ன சொன்னாரு, ஜீவராசி எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் அவன் பகவானால் கொல்லப்படும் பொழுது அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. சிவபெருமானே வந்தாலும் ராவணனை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி ஒரு எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அவன் பகவானால் பாதுகாக்கப்படுவான்னு அவனை யாராலும் கொல்ல முடியாது. பிரகலாத் மகாராஜ் 5 வயசு குழந்தைதான். 5 வயசு குழந்தை. நீங்க மலை உச்சியில தூக்கி போட வேண்டாம், ஒரு மொட்டை மாடியில் தூக்கி போட்டா அது குடிச்சு போயிடும் இல்லையா? மலை உச்சிக்கெல்லாம் போக வேண்டாம், ஒரு மொட்டை மாடியில தூக்கி போட்டா அந்த குழந்தை இறந்து போயிடும். ஆனா பிரகலாத குழந்தைய இரண்யகசிபு என்ன பண்ணியும் கொல்ல முடியல. அவன் மலை உச்சின்னு தூக்கி போட்டான், யானையோட பாதத்துல கொண்டு போய் போட்டான், விஷம் குடிக்க வச்சாங்க, நெருப்புல தூக்கி போட்டாங்க, என்ன பண்ணாலும் பிரகலாதரை கொல்ல முடியல. எப்பேற்பட்ட பலசாலியா இருந்தாலும் ஒரு செகண்ட்ல வந்து கொண்டுட்டாரு இரண்யகசிபு. இரண்யகசிபு அதீத பலம் படைச்சவன். அதான் பிரகலாத் சொல்றாரு பாகவதத்துல, அசுர வரியா, அசுரங்களே யூ ஆர் தி பெஸ்ட் அமாங் தி டீமன். அசுரங்களே அதீத பலம் படைத்தவன். ஒரு செகண்ட்ல முடிச்சிட்டாரு அவங்க கதை. ஒரு செகண்ட் தான். அந்த ஸ்தம்பத்தை உடைச்சு வெளியே வந்தாரு. இரண்யகசிபு பாக்குற, என்னடா அது மிருகமா மனுஷனா மிருகமா? நான் மிருகம், நான் மனுஷன். அது மிருகம் இல்ல மனுஷனும் இல்ல, என்னது? அப்படி நரசிங்கர் அந்த ஸ்தம்பத்தை உடைச்சு வரும்போது அற்புத சிங்கா, அற்புத சிங்கர். இங்க ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குல்ல கொத்தக்கடையில, யோக நரசிம்மர். சோ அற்புத சிங்கர் இவரு.
நரசிங்கர் அப்படி ஸ்தம்பத்தை உடைச்சு வந்தாரு. மாயப்பூர் நரசிங்கர் எப்படி இருப்பார்? ஸ்தம்பத்தை உடைச்சு வர மாதிரி போட்டோ அங்க இருக்கு பாருங்க. ஸ்தம்பத்துல இருந்து வெளியில வர்றாரு மாயப்பூர் நரசிங்கர். பயங்கர பவர்ஃபுல். அப்படி பிடிச்சி எண்ணிக்கசிப்பு வந்து நரசிம்மர் முன்னாடி ஒரு எறும்பு மாதிரி ஆயிட்டாரு. அவனை பிடிச்சி உனக்குலாம் இதுக்கிட்ட ஆயுதம், 2 விரலே போதும், 2 நகமே போதும் அப்படி நசுக்கிட்டாரு. பூச்சி நசுக்கிற மாதிரி இந்த குழந்தைகள்லாம் விளையாட்டு சின்ன வயசுல பூச்சி நசுக்கிடும். அந்த மாதிரி எண்ணிக்கசிப்பு ஒரு பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டாரு. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பகவானுக்கு ஒரு செகண்ட் போதும். இந்த ராவணன் வந்து காமத்தின் சொரூபம். அதனாலதான் இவனை வெல்லவே முடியல. இந்த விஜயதசமி பண்டிகை வரும் வருஷம் விஜயதசமி. விஜயதசமி 10வது நாள் வெற்றி. இந்த ராவண யுத்தத்துல 10வது நாள் ராமர் வந்து ராவணனை வதம் செஞ்சார். அதான் விஜயதசமி. ராவணனை கொள்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அவர் வந்து ராமர் என்ன பண்ணுவார்? ராமபானத்துக்கு தப்பிச்சவரே கிடையாது. ராமருடைய வில்லு என்னது? வில்லு ராமருடைய வில்லு கோதண்டா. கோதண்டா. அந்த கோதண்டை எடுத்து அதுல வந்து ஒரு அம்பு வச்சாரு அப்படின்னா அது ஒண்ணுதான் இருக்கும். அதுல இருந்து புறப்பட்டு போகும்போது அது 4, 8, 16, 64, 106, 108 அப்படி எக்ஸ்பெண்ட் ஆயிட்டே இருக்கு, விரிவாயிட்டே இருக்கு. ராமர் வந்து ராவனுடைய ஒரு கையை வெட்டுறாரு, திரும்பி கை வருது. தலை வெட்டா திரும்பி தலை வருது. வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஜபிக்க ஆசை வந்துகிட்டே இருக்கா? என்ன பிரபு, நான் 20 வருஷமா ஜபம் பண்றேன், இனி எனக்கு ஆசை ஒரு மனசு வந்து ஒருநிலைப்படலையே. அப்படி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. உள்ள இருந்து அலையா வருது. இங்க போலாமா, அங்க போலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, என்ன மனசை நிறுத்தவே முடியல. அப்படியே அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. ராமர் ஒரு அம்பு விட்டுக்கிட்டே இருக்காரு. அவன் தலையும் கையும் முளைச்சுக்கிட்டே இருக்கு. அது நிக்கவே இல்லை. கடைசியில ராமர் என்ன பண்ணாரு? அவன் இதயத்துல ஒரு அமிர்தம் இருக்கு. அந்த இதயத்தை தொலைக்கிற மாதிரி ஒரு அஸ்திரம், அது ராமபானத்தால மட்டும்தான் முடியும். அதை எடுத்து வந்து அந்த இதயத்தை நோக்கி விட்டார். அப்பதான் 10 தலையிலும் பிளட் அப்படி பிளட் வந்து அப்படி மலை சரிஞ்சு விட்டு சொன்னாங்க. என்னாச்சு? ராமச்சந்திரர் வந்து அந்த ராவணனும் ராமரும் சண்டை போட்டு இருக்காங்க. அந்த சண்டை போடும்போது என்னென்ன சத்தம் கேட்டது? ராவனுடைய சிரிப்பு. 10 தலை அந்த 10 தலையிலும் சவுண்ட் வருது. அந்த சத்தம் ஒரு பக்கம் கேக்குது. இனி ஒரு பக்கம் ராமருடைய அம்பு புறப்பட்ட இந்த ராமாயணத்துல, பழைய ராமாயணத்துல கலர் கலரா அம்பு போகுது. பயங்கர சவுண்ட் எல்லாம் பயங்கர சவுண்ட் எல்லாம் வருது. அந்த மாதிரி ஒரு பக்கம் ராவனுடைய சிரிப்பு கர்ஜனை மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் ராமபானத்தோட சத்தம். அது போய் ராவனுடைய இதயத்துல குத்திச்சு. அவ்வளவுதான். இது எல்லாம் அப்படியே நிசப்தம் ஆயிடுச்சு. பினிஷ். ராவணன் வந்து ஒரு பெரிய பர்வதம், ஒரு மலை சரிந்து கீழே விழுற மாதிரி விழுந்தார். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. அவ்வளவுதான். அதனால இங்க எல்லாம் பினிஷ். பகவான் ஒரு வினாடி, ஒரு நொடி போதும் பகவானுக்கு. இந்த ராவணனை மாதிரி அரக்கர்களை கொள்றதுக்கு ஒரு வினாடி போதும். இப்ப இருக்கிற அசுரங்களை பத்தியில சொல்ல என்ன இருக்கு? ஒரு கொரோனா, ஒரு பூகம்பம் வந்தா எவ்வளவு வீட்டுக்குள்ளே வெளியே வரணும் இல்லையா? வீட்டுக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. வைகை எல்லாம் சுத்தமாயிருச்சு. அவ்வளவுதான். இவங்களை வெளியே விட்டனாலதான் சாக்கடையாகுது. இவங்களை உள்ள வச்சு பூட்டி வச்ச உடனே ஊரே சுத்தமாயிருச்சு. மதுரையே கிளீன் பண்ணிட்டாரு. எல்லா மக்களையும் உள்ள வச்சு பூட்டி வச்சுட்டாரு. குயில் எல்லாம் அழகா சத்தம் போட்டு பாடிச்சு. மயில் எல்லாம் அழகா இங்க இருந்தது. மைனாவுடைய சத்தம் கேட்டது. இவங்களுக்கு, இந்த மனுஷங்களுக்கு பயந்ததெல்லாம் பாவம் எங்கெங்கோ பதுங்கி இருந்து அவங்க எல்லாம் பிடிச்சி லாக்டவுன் போட்டு அவ்வளவுதான். சோ அதனால பகவானுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை. இந்த அசுரங்களை கொள்றது ஒரு பெரிய வேலையை. அது அவருடைய ஒரு அதுக்கு அவர் கீழே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே போதும். இந்த மீனாட்சி அம்மன் விட்டா போதும், எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க இல்லையா? மீனாட்சி அம்மன் அனுப்பிச்சிட்டா ஒரு அசுரம் இருக்க முடியும், எல்லாத்தையும் முடிச்சு. அதனால அவர் நேர்ல வரணும்னு இல்லை. அவர் ஏன் நேர்ல வராரு? இந்த மாதிரி பக்தர்களோட அன்பு செய்யறதுக்காக. ஹனுமான், அப்புறம் வந்து சீதா, அப்புறம் லக்ஷ்மணா, பரதன், இந்த மாதிரி பக்தி என்னன்னு நம்ம காமிக்கிறதுக்காக. இவங்களுடைய பக்தியை வந்து நம்ம காமிச்சு கொடுக்கறதுக்காக. பிரகலாதருடைய பக்தி நீங்க நம்ம பார்க்கலாம் இல்லையா? இதுல பாகவதத்துல 7th cantoல நரசிம்மருடைய புகழ் வந்து ஒரு அத்தியாயம் தான் இருக்குது.
பிரகலாதுடைய புகழ் வந்து 7-8 அத்தியாயத்துக்கு இல்லையா? எண்ணெய் பத்தி ஒரு 2-3 அத்தியாயம் வரும். அவன் அப்படி வா அப்ப வீர தீர பராக்கிரம இதெல்லாம் 2-3 அத்தியாயம் வரும். எண்ணெய் மாதிரி பலசாலி ஆறுல அந்த தவம் பண்ணா இந்த அந்த வரவான இந்த இதெல்லாம் கச்ச கச்ச கச்சன்னு வரும். இதெல்லாம் ஒரு செகண்ட்ல வந்து அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா பிரகலாதுடைய குணங்களை வந்து 7-8 அத்தியாயத்துல வர்ணிக்க இல்லையா? பிரகலாதுடைய தெய்வீகமான குணங்கள், அவர் அந்த அசுர குழந்தைகளை எப்படி சொல்லி கொடுத்தாரு, அவர் எப்படி பக்தி பண்ணாரு, அதுதான் பார்க்கலாம். அதனால இங்க ராவணனை வதம் செஞ்சது ராமருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா யாருக்கு ராவணன் சேலஞ்சா இருக்காரு? எல்லாருக்குமே சவாலா இருக்காரு. பகவானை தவிர, அதுக்கப்புறம் மகாதேவரை தவிர இது எல்லாருக்கும் ஒரு சவால். யாராலும் வெல்ல முடியாது. மகாதேவரை நேற்று பேசிட்டு இருந்தோம். மகாதேவர் யாராலும் கிளர்ச்சிப்படுத்த முடியாது. அவர் அவர் அவ்வளவு தூய பக்தர். வைஷ்ணவனாலே மகாதேவர் தான் நேற்று பேசிட்டு இருந்தோம் கிளாஸ்ல. தீரன்னு சொல்றாரு. தீரான்னு சொல்லும்போது பிரபுபாதர் மகாதேவர் சொல்லுவார், யாராலும் அவர் கிளர்ச்சி விட்ட முடியாது. அந்த ராவண ஒரு நாள் என்ன பண்ணாரு, இந்த மண்டோதரி சொல்லுவாங்க. மண்டோதரி யாரு? சாரி, மண்டோதரி இல்ல, கைகசி. கைகசி யாரு? ராவனுடைய அம்மா. ராவனுடைய அப்பாவுக்கு வந்து 2 தரப்புல மனைவி இருப்பாங்க. விஸ்ரவனுக்கு வந்து ஒரு தேவலோகத்து பெண்ணு உண்டு, அப்புறம் இந்த ராட்சச குலத்துல சேர்ந்த ஒரு மனைவி, 2 மனைவி உண்டு. அந்த தேவலோகத்து பெண்ணுக்கு பிறந்த குழந்தைதான் குபேரன். இந்த ராட்சசிக்கு பிறந்த குழந்தைங்க ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், கரண், தூஷன், சூர்பனகா. இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி தான். நீ கலர்லாம் சாயம் போட்டுக்கிறாங்களே இங்க அங்க, பேண்ட் எல்லாம் கிழிச்சு விட்டு எல்லாம் சூர்பனகா கையெல்லாம் கலர் அடிச்சுக்கிட்டு. சூர்பனகா அப்படின்னா சார்பான நகம் இருக்காங்க நிறையா. என்னாச்சு, இந்த மாதிரி இங்க இந்த கைகேசி வந்து சொன்னா, அடே ராவணா, கொஞ்சம் நெஞ்சா அட்டுழியமாடா பண்ற. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த டாலர்ஸ் எல்லாம் வந்து நிறைய நாடுகளோட டாலர்லாம் இருக்குல்ல, கரன்சி, அதெல்லாம் வந்து நீங்க நோட்ல ஒட்டிட்டு வாங்க, சேகரிச்சுட்டு வாங்க. அப்புறம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த காந்தி போட்ட தலை, நேரு போட்ட தலை உள்ள ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டிட்டு வரும். நான் சின்ன வயசுல நோட்ல ஒட்டிட்டு போவோம். அந்த மாதிரி ராவன் ஒரு கலெக்ஷன் வச்சிருந்தாரு. ராவனுடைய கலெக்ஷன்னா எல்லா லோகத்து பெண்களையும் கடத்திட்டு போயிருவேன். அப்சரா, கந்தர்வ லோகத்தில் உள்ளவங்க, மனுஷன், எல்லா ராவனுடைய அரண்மனை போல எல்லா தரப்பட்ட பெண்களையும் பார்க்கலாம். எல்லாத்தையும் கடத்திட்டு போயிடுச்சுங்க. அவ்வளவு லஸ்ட், காமம் அனுபவிக்கணும். அதான் காமத்தின் சொரூபம் ராவணன். இப்படி அனுபவிக்கணுங்கிற ஆசை. அடே ராவணா, இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இருக்கியாடா, நீ கைலாசத்துல போய் ஆத்மலிங்கம் எடுத்துட்டு வாங்க. மகாதேவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு தவம் பண்ணி ஆத்மலிங்கம் கொண்டு வாங்க. அந்த ஆத்மலிங்கத்தை வந்து லங்கையில பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டா உன்னை யாராலும் ஜெயிக்கவே, உன் பாவம் எல்லாம் போயிடும். இவ்வளவு சொல்லிட்டு அவன் வரான். ராவணன் கேட்டுட்டே வந்தான். சரி, அவன் எதுக்கு வந்தான் கைலாசத்துக்கு? மகாதேவருடைய கருணையை பெற்று ஆத்மலிங்கம், மகாதேவரை அந்த லிங்க ரூபத்துல வழிபட்டு அதை கொண்டு போய் லங்கையில பிரதிஷ்டை பண்ணணும். அங்க வந்து பார்வதியை பார்த்தோன்னே அவங்க பின்னாடி போயிட்டான், அதை விட்டான். பார்வதி இப்ப மகாதேவரை வந்து என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் இந்த பார்வதி பார்த்தோன்னே கைலாசத்தை தூக்கிட்டாரு. ராவன் என்ன பண்ணாரு, கைலாசக்கடியில் கை விட்டு கைலாசத்தை பேர் தூக்கி எடுத்து போய் லங்கையில வச்சுக்கிறாரு. அப்புறம் மகாதேவன் ஒரு அழுத்தினாரு, அவன் கை மாட்டிக்கிச்சு உள்ள. ராவண கை மலைக்கடியில மாட்டிக்கும். அப்புறம் என்ன பண்றது, மகாதேவன் மாட்டிட்டாரு. இவர்கிட்ட எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு ஒரே வழி, இவரை போல் தர வேண்டியதான் இல்லையா? நம்மள யாருக்காவது ஏதாவது தப்பு பண்ணிட்டு வச்சுங்களேன், பிரபு உங்களை மாதிரி எல்லாம் பக்தர் இல்ல பிரபு, நான் உங்களை புடிச்சிக்கல பிரபு, நீங்க அப்படி பிரபு இப்பதான் புடிச்சிட்டீங்களா என்னையா? இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். நாங்களே யாரு தெரியுமா? மதுரையில போய் கேட்டு பாருங்க, எங்களை பத்தி சொல்லுவாங்க. என் தெரு பக்கம் போய் கேட்டு பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க இல்ல. அந்த மாதிரி ராவன் என்ன நினைச்சாரு, மகாதேவரை புகழ்ந்தாலும் ஈஸியா சந்தோஷமாயிடுவாரு. மகாதேவருக்கு இன்னொரு பேர் வந்து ஆசுதோஷ். ஆசுதோஷ்னா சீக்கிரமா சந்தோஷமாயிடுவாரு. அதனால இவர் என்ன பண்ணாரு, மகாதேவரை புகழ்ந்து பாடி தன் வயிறை கிழிச்சு அழுந்த குடலை வச்சு பாடுறாரு. வீணை மாதிரி இந்த யாழ்னு சொல்லுவாங்க இல்லையா, யாழ்னா அந்த கம்பி கம்பியா இருக்கு, அதை வச்சு பாடி மகாதேவர் மகிழ்க்கிறார். சங்கராபரணம், சங்கரனுக்கு பாமாலை ஆபரணமா சூட்டினார். சங்கரன் திருப்தி ஆயிட்டாரு. இந்த தேவருடைய பிரச்சனை அதுதான், ஏதாவது பாடிட்டா திருப்தியாகி என்ன வர வேணும்னு கேட்டுருவாங்க. அது யோசிக்கல மாட்டேன், என்ன கேட்க போறேன். அவன் சொன்ன பார்வதி என் கூட அனுப்புங்க. பார்வதிக்கு பயங்கர கோபம். இப்ப மகாதேவர் வேற என்ன வர வேணும்னு கேட்டாரு.
வேற வழி இல்லை, அனுப்பிச்சுதான் ஆகணும். ஆனா பார்வதி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. சரி நான் உன் கூட வரேன், ஆனா நீ வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. நீ நான் உன் கூட வரேன், நீ வேற ஏதாவது பொண்ணை பார்த்த நான் அப்படியே திரும்ப வந்துடுவேன். சரி வாங்க. அப்படியே போயிட்டு இருந்தாங்களா, ஒரு அழகான தோட்டத்துல ஒரு பொண்ணு பந்து விளையாடிட்டு இருக்கா. ராவணன் என்ன பண்ணா, நேரா அவன் பார்வை அங்க போச்சா, பார்வை திரும்ப வந்துட்டாங்க. இவன் யாரு கூப்பிட்டு வந்தான், அது மண்டோதரி. மண்டோதரி கூப்பிட்டு வந்துட்டான். அவங்க அம்மா சொன்னாடா பைத்தியக்காரா, போய் ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வர மண்டோதரி கூப்பிட்டு வந்துருக்கீங்க, நீ மண்டோதரி கூப்பிட்டு வந்துட்ட. அப்புறம் திரும்பி போவான். அந்த ஆத்மலிங்கம் தான் இங்க கோவால இருக்கு, கோகர்ணம். அந்த லிங்கம் ராவணன் எடுத்துட்டு வந்த லிங்கம் வந்து கடைசியில கணபதி எல்லாம் இது பண்ணி அங்கேயே வச்சுட்டு வந்துருவாரு, லங்கைக்கு போவார். சோ இப்படி இந்த ராவணனுக்கு வந்து நிறைய பிரச்சனை. அவனுடைய முதல் பிரச்சனையே காமம் தான். யகி சத்ரு மகாபாகோ, இவன் தான் உன் எதிரி அர்ஜுனா. இந்த 3 எதிரி நம்ம கூட எப்பவுமே இருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த பக்தர் எனக்கு எதிரி, அவர் கூட சேர மாட்டேன், இந்த பக்தர் கூட சேவை பண்ண மாட்டேன், அந்த இடத்துக்கு போக மாட்டேன், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இல்ல, அதெல்லாம் மாயை, தப்பு. இல்ல, உண்மை என்னது, என் எதிரி என் கூட தான் இருக்காரு. யாரெல்லாம் 3 எதிரி? காமா, குரோதா, லோபா. எதிரி யாருன்னு கிருஷ்ணர் காமிச்சு கொடுத்துட்டாரு. நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. எதிரியை கூடயே வச்சு சுத்திட்டு இருக்கிறோம் நம்ம தான். பகைவனை கூடயே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற ஆள் யாரு? நாம தான், வேற யாரும் இல்ல. இவன் எங்க இருக்கான்னு தெரியல, கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. காமம் யாரு கண்ணுக்காவது தெரியுதா? அப்படியே இன்டைரக்டா வந்து அட்டாக் பண்ணும், மனதுல வந்து அட்டாக் பண்ணும் இல்லையா? அது வந்து அப்புறம் அதோடைய வெளிப்பாடு தான் தவறு செய்யுது இல்லையா? சோ காமா, தென் கோபம், தென் பேராசை, இதெல்லாம் நம்ம எதிரி. இவங்க எங்க ஒழிச்சுட்டு இருக்காங்க கிருஷ்ணர் சொல்றாரு? இந்த 3 எதிரி எங்க ஒழிச்சிட்டு இருக்காங்க? காமம், கோபம், பேராசையில எங்க ஒழிச்சிட்டு இருக்காங்க? மனசு, புத்தி, புலன்கள். புலன்கள்ல ஒழிச்சிட்டு இருக்கு. கிருஷ்ணர் எல்லாமே காமிச்சு கொடுத்துட்டாரு. நம்ம தான் பகவத்கீதை ஒழுங்கா படிக்கல. பகவத்கீதை ஒழுங்கா படிச்சா நம்ம எதிரி யாரு, அவர் எங்க இருக்கிறாரு, அவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம எதிரி யாரு? இவங்க 3 பேரு, காமா, குரோதா, லோபா. காமம், கோபம், பேராசை. இவங்க எங்க ஒழிஞ்சிருக்காங்க? மனது, புலன்கள், மனது, புத்தி. சரி, எப்படி இவங்களை ஜெயிக்கிறது? இப்போ எப்படி ஜெயிக்கிறது? புலன்களில் ஒளிந்திருக்கிற காமத்தை எப்படி ஜெயிக்கிறது? ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணருக்கு புலன்களை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்திட்டே இருக்கணும். புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தலன்னு சொன்னா இமிடியா புலன்பத்துக்கு ஓடும், இமிடியா ஓடும். அதாவது பிரசாதம் சாப்பிட்டே இருக்கணும். பிரசாதம் சாப்பிடல, வெளியில தான் போய் சாப்பிடணும் தோணும் இல்லையா? ஏன் பிரசாதம் சாப்பிடுறோம்? அந்த நாக்கு வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்திட்டே இருக்கு. ஏன் கை கால் புலன்களா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்? அப்பதான் இது கண்ட்ரோலா இருக்கும். செயற்கையால அது கட்டுப்படுத்த முடியாது. செயற்கையா கட்டுப்படுத்தி தோத்து போன நிறைய பேர் ஹிஸ்டரி பாகவதத்துல இருக்கு. செயற்கையாலாம் கட்டுப்படுத்த முடியாது. சரி, அப்புறம் புலன்கள்ல உள்ள அசுரனை வெல்றதுக்கு அதை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்திடலாம். புத்தி என்ன பண்றது? புத்தி தான் எல்லாமே. உனக்கு புத்தி இல்ல, புத்தி இல்லைன்னு சொன்னா கோவம் வரும். யாரை பார்த்து புத்தி இல்லைன்னு சொல்றது? சண்டைக்கு போயிடும் இல்லையா? யாரோ பார்த்து, ஒரு பக்தரை பார்த்து, பிரபு உனக்கு புத்தி இல்லையானா, என்ன நீ என்ன பார்த்து புத்தி இல்லைன்னு கேட்கிற, உனக்கு முதல் புத்தி இருக்கு இல்லையா? அது பெரிய கோவம் வந்துடும், புத்தி இல்லைன்னு கேட்டேன். ஆனா புத்தி இருக்கா இல்லையா நம்ம பார்த்துருக்கிறோமா? பார்த்தது இல்ல. புத்தி யாரா பார்த்திருக்கீங்களா? பார்த்துதான் எனக்கு ஒரு செல்ஃபி எடுத்து காமிங்க. புத்தி யாரும் பார்க்க முடியாது, அதை உணரத்தான் முடியும். அப்ப புத்தியில இருக்கிற அந்த அழுக்கு, புத்தியில் இருக்கிற அந்த ராவணன், புத்தியில் இருக்கிற அந்த அசுரன் எப்படி கொள்றது? எப்படி? சாஸ்திரம் படிக்கணும், பாகவதம், இந்த நாலேஜ் இதை உள்ள ஏறணும். தப்பு. புலன்களே, நீங்க அது பின்னாடி ஓடுறீங்க, போகக்கூடாது. சோ பாகவதம் படிக்கும் போது புத்தி சுத்தமாகும், பகவானுக்கு சேவை பண்ணும்போது புலன்கள் சுத்தமாகும். மனசு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ரெக்கார்ட் மாதிரி ஆன் பண்ணி விட்டு மனசு எங்கேயோ இருக்கும், ஆனா நாம ஓடிட்டு இருக்கோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராம 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 கிருஷ்ணா. ஆனா மனசு எங்கெல்லாம் இருக்கும்? அப்படியே அது மதுரை பூரா சுத்தி வரும். மனசு மதுரை பூரா சுத்திட்டு இருக்கும். இங்க வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ண மாதிரி நாம மட்டும் ஓடிக்கிட்டு. அப்படி இல்லாம என்ன பண்ணணும்? பகவான் நாமத்தை கவனமா உச்சரிக்க வேண்டும். பகவான் நாமத்தை கவனக்குறைவா உச்சரிப்பதும் 10வது குற்றம் படிக்கிறோம் இல்லையா? பகவான் நாமத்தை கவனக்குறைவா உச்சரிப்பது குற்றம். அதனால இந்த ராவணனை ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, அது படாத பாடு.
அது தினம் தினம் உள்ள இருந்து நமக்குள்ள இப்போ ராவணனை ராமர் வதம் பண்ணிட்டாருன்னு படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற ராவணன் என்ன பண்றது? அதுக்கு ராமர் வந்தாருன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் கொல்லணும். ஒத்துரு இருக்க முடியாது இல்லையா? எல்லாரையும் கொல்ல வேண்டியது வரும். அதனால இந்த ராவணன் உள்ள இருந்து அடிக்கடி வெளியில வந்துட்டே இருப்பார். எப்பெல்லாம் வந்து பௌதிக ஆசை வருது, எப்பெல்லாம் கோபம் வருது, எப்பெல்லாம் காமம் வருதோ ராவணன் உள்ள இருந்து எட்டி பாக்குறது. நம்ம உள்ளுக்குள்ள இதயத்துக்குள்ள இருப்பாரு. அப்படியே பயங்கர ராவணன் வெளியே வந்துட்டாரு பேசாம. இந்த ராவணனை இந்த ராவணனை கொல்லணும். இதயத்தில் இருக்கிற ராவணனை கொல்லணும். அப்போ பாருங்க, இந்த பகவானுடைய அவதாரங்கள்ல எவ்வளவு அழகுன்னா, பகவானுடைய அவதாரத்தோட அழகு பார்ப்போம். எவ்வளவு டைம் ஆயிடுச்சு? ஒரு 10 நிமிஷம். சரி, ஒரு 10 நிமிஷம். இந்த பகவானுடைய அழகு, அவதாரனுடைய அழகு என்னன்னு பார்க்கலாம். ராமர் வந்து ஃபர்ஸ்ட் நரசிம்மர்ல இருந்து எடுத்து, நரசிம்மர், ராமர், கிருஷ்ணர், சைத்தன்ய மகாபிரபு, 4 பேர் முக்கியமான அவதாரங்கள். மற்ற நிறைய அவதாரம் இருக்கு. கூர்ம அவதாரம், அப்புறம் வந்து வராக அவதாரம், வாமன அவதாரம், நிறைய அவதாரம் இருக்கு. இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போனாங்க இல்லையா? கூர்ம அவதாரம் அந்த மலையை தாங்கி பிடிக்கிறதுக்காக வந்து போர் அடிக்குதா இருக்கு அதுக்கு இல்ல. கூர்ம அவதாரம் வந்து அந்த லீலையில அந்த மலையை தாங்கி பிடிக்கிறதுக்காக வந்தாரு. வராக அவதாரம் இந்த பூமி மேல கொண்டு போனாரு, என்யாக்ஷன் வதம் பண்ணாரு, போயிட்டாரு. அப்புறம் மத்ஸ்ய அவதாரம் அப்படியே வந்தாரு, அந்த சத்தியவரத ராஜாவுக்கு வேதங்களை கத்து கொடுத்துட்டு போயிட்டு. இப்படி பல்வேறு அவதாரங்கள். இந்த அவதாரங்கள நரசிம்ம அவதாரம் இருக்கு, அது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பிரகலாதரோடு அன்பு பரிமாற்றம் பண்ற பகவான் நரசிம்மரா குறுகிய நேரம் இருந்தாலும், குறுகிய நேரத்துல வந்தாலும் பிரகலாதரோட அன்பு செய்து அந்த அன்பு பக்தி தோன்றோடைய மகிமையை காமிச்சு கொடுக்குறாரு. ஒரு செகண்ட்ல எண்ணெய் கொண்டுட்டாரு. அப்புறம் பிரகலாதர் மடியில உட்கார வச்சுட்டு பிரகலாதனுக்கு வேண்டிய அவதாரம் பண்ண. அப்ப நரசிம்மர் ரொம்ப கருணை வாய்ந்த நரசிம்மமூர்த்தி. பக்தர்களுக்கு என்னெல்லாம் தடைகள் வருதோ அதெல்லாம் தகர் தெரிவார். அதனாலதான் நம்ம நரசிம்மர் பிரார்த்தனை பண்றோம். சோ நரசிம்மர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். இந்த நரசிம்மரோட இன்னும் கொஞ்சம் கருணை வாய்ந்தவர் ராமச்சந்திரன். ஏன்னா நரசிம்மமூர்த்தி எண்ணெய் மன்னிச்சாரா? எண்ணெய் மன்னிக்கவே இல்லை. வந்தாரு, அப்படி குடல் உருவி மாலையை போட்டாரு, அவ்வளவுதான். அவன்கிட்ட பேசுறதுக்குள்ள இடமே இல்லை. இவன் வந்து எண்ணிகசிபு பிரகலாதர் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாரு. நரசிம்மர் பகவானுக்கு பொறுத்துக்க முடியல, வந்தாரு, அப்படியே அவனை வந்து வயிற்று கிழிச்சு குடல் உருவி மாலையை போட்டாரு, அவ்வளவுதான். இங்க பேச்சுக்கள் இடமே இல்லை. ஆனா ராமச்சந்திர பிரபு என்ன பண்ணாரு? ராவணன் வாய்ப்பு கொடுத்தாரு. ராவணா, இப்போ இந்த க்ஷணம் நீ வந்து சீதையை கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், அதனால நீங்க சீதை தேவி திரும்ப மீட்டுக்கிறேன், நான் உன்னை விட்டுறேன், நான் உன்னை கொல்ல மாட்டேன், விட்டுரு. நான் என்னை சரணாகதி என்று என்னை சரணாகதி என்று வந்து விட்டால் அது ராவணனே ஆனாலும் நான் அவனை மன்னிக்க தயாரிக்கிறேன். அப்போ நரசிம்மரோட ராமர் கருணை. இப்ப நம்ம பகவானுடைய அவதாரத்துல பேதம் பார்க்கல, பட் அந்த கருணை எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பார்க்க. கருணை ஒரு அவதாரத்திலும் பகவானுடைய கருணை எவ்வளவு மேலோங்கி வருதுன்னு பார்க்க இல்லையா? இப்போ ராமர் என்ன பண்ணாரு? எல்லா கோடிக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க, விபீஷணன் சரணாகதின்னு வந்திருக்கிறாரு. சரணாகதின்னு வந்திருக்கிற விபீஷணன் ஏத்துக்கலாமா வேண்டாமா? இது ராமர் முடிவெடுக்கலாமா வேண்டாமா? அவர் முழுமுதற் கடவுள், அவர் முடிவெடுக்கலாம். ஆனா ஒருவருக்கே கேட்கிறாரு, சுக்ரீவா நீ என்ன நினைக்கிற? சுக்ரீவன் சொல்றாரு, கூடாது, இவன் வந்து ராட்சசன், ராவணனின் சகோதரன், நாளைக்கு அவங்க அண்ணனுக்கு ஆபத்துன்னு அந்த பக்கம் போயிடுவான், இல்ல கூட இருந்தே நம்மளை ஏமாத்திடுவான். இதெல்லாம் சுக்ரீவன் வந்து அவன் ராஜதந்திரி, அவனோட மினிஸ்டர், அவன் சாரி அவனோட ராஜா, வானருடைய அரசன். அவன் எப்படி திங்க் பண்றான்? அந்த மாதிரி திங்க் பண்றான். இந்த ராவனுடைய சகோதரன் இல்லையா, இவனால என்னைக்கும் நமக்கு ஆபத்து வரலாம். இன்னைக்கு சரணாகதின்னு வந்திருக்கான், இவன் வந்து ஒருவர் துரோகம் பண்ணாலும் பண்ணலாம், அதனால ஏத்துக்கூடாது. அதனால ராமா ஒரு ஏத்துக்காதீங்க. எல்லா வானர்களும் அப்படியே சொல்றாங்க, அங்கதன், நலன், நீலன், ஜாம்பவான் எல்லாம் ஆமா வேண்டாம் வேண்டாம். ஹனுமான்கிட்ட கேட்கிறேன். ஹனுமான் சொல்றாரு, அவர் நம்ம சகோதரன் மாதிரி ஏத்துக்கலாரு. ஏன்னா ஹனுமான் லங்கைக்கு போனார் இல்லையா, அங்க விபீஷனுடைய அரண்மனை எல்லாம் பார்த்தா அப்படி துளசி தோட்டம் எல்லாம் இருக்கு. அவர் எப்போ ராமநாம சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஹனுமானுக்கு தெரியும் விபீஷன் ஒரு பக்தர், அதனால அவர் ஏத்துக்கணும். இப்போ ராமர் முடிவெடுக்கணும். ஹனுமான் ஒத்துருதா சொல்றாரு, விபீஷன் ஏத்துக்கலான்னு, மத்தவங்க எல்லாம் வேண்டாங்கிறாங்க. ஆனா ராமச்சந்திர பிரபு என்ன சொல்றாரு? அது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா வால்மீகி ராமாயணத்துல. ராமர் என்ன சொல்றாரு? எல்லா வானருக்கு முன்னாடியும் இந்த க்ஷணம், அதாவது என்னை சரணாகதி என்று வந்து விட்டால் நான் நிராகரிக்க மாட்டேன். ஒருத்தர் சரணா பிரபு நான் உங்களுடையவன் அப்படின்னு கையை தூக்கிட்டா அவரை நான் நிராகரிக்க மாட்டேன். அது ராவணனே ஆனாலும் ராவணன் இந்த க்ஷணம் வந்து
பிரபு நான் உங்களுடையவன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா அவனை நிராகரிக்க முடியாது, என் சகோதரனை போல ஏற்றுக்குவேன். யாரு? மனைவி தூக்கிட்டு போனவன். பட் ராமர் அப்போ நரசிம்மரோட ராமருக்கு ஒரு படி கருணை மேல. அந்த ராட்சசனுக்கும் மன்னிப்புக்கு தயாரா இருக்கு. ராட்சசனும் சரணாகதின்னு வந்துட்டா அவரை மன்னிக்க தயாரா இருக்காரு. சரி, அடுத்தது யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ண பகவான் ஏன் ராமரோட கருணை வாய்ந்தவர்? தன்னை கொல்ல வந்த அரக்கி பூதனைக்கு அம்மாவோட ஸ்தானத்தை கொடுத்தாரு. தன்னை கொல்ல வந்த அரக்கி பூதனைக்கு அம்மாவோட ஸ்தானத்தை கொடுத்து அவங்க மார்புல பால் குடிச்சது மட்டும் இல்ல, அவங்களுக்கு மோட்சத்தையே கொடுத்தாரு. எந்த மாதிரி மோட்சம் அது? பூதனை அடித்த மோட்சம் என்ன? யசோதாவோட சர்வன்ட் ஆயிட்டாங்க கோல உத்தாவனத்துல. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. யசோதாவோட சேவைக்கு ஆயிட்டாங்க. இது கிருஷ்ண பகவான். அப்புறம் அவர் என்ன வந்தாரு? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு எப்படி? சரணடைஞ்சவங்க சரணடையாதவங்க பாவிலேயே கடைநிலை பாவியா இருந்தாலும் நீ பரவாயில்ல. பாவியில கடை என்ன மாதிரி ஒரு கடைநிலையான பாவி பார்க்கவே முடியாது. ஆனா எனக்கு கூட கிருஷ்ணநாம சொல்றது வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன் இல்லையா? இப்படிதான் யார் பிரார்த்தனை பண்றாரு? கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி அவர் பெரிய ஆச்சாரியர். அவர் என்ன சொல்றாரு? சைத்தன்யமா அப்படி கருணை சான்று வேணுமா? பாப்பி தாப்பி எதாச்சிலோ ஹரிநாமம் தாரிலோ தாரா சாட்சி ஜகாய் மதாய். ஜகாய் மதாய் மாதிரி பாவத்திலே கீழலியான பாவம் செஞ்சவங்களை கூட மகாபிரபு மன்னிச்சு நாமம் கொடுத்தாரு. அவர் யாரும் கொல்லவும் இல்ல, அவர் யாரும் தண்டிக்கவும் இல்ல, அவர் யாரும் இது பண்ணவும் ஒன்றுமே இல்லை. வெறுமனே கருணை தான். அதான் நமோ மகாவதான்யாய, ரொம்ப கருணை வாய்ந்தது. நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேமம். வெறுமனே அவர் என்ன பண்றாரு? கிருஷ்ண பிரேமம் கொடுக்கிறாரு எல்லாருக்கும் சைத்தன்ய மகாபிரபு. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு கருணாவதாரம், கருணையே ஆயுதமாக கருணையே அவதாரமா வந்திருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு கருணையே ஆயுதமா எடுத்துட்டு கருணையே அவதாரமா வந்திருக்காரு. அதான் கருணாவதாரம். அதனால இப்ப நமக்கு ஒரே கதிதா இருக்கு, சைத்தன்ய மகாபிரபு தாமரை பார்க்கும். ஏன்னா ராமர் இப்ப வந்தா, நரசிம்மர் வந்தா எல்லாரையும் தும்சம் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா எல்லாரும் இங்க இருக்கிற எல்லா பெரும்பாலான மக்கள் கிருஷ்ண பக்திக்கு எதிரானதா இருக்கு. அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர், யார வேணா எடுத்துக்கீங்க இல்லையா? ரொம்ப பேசிட்டு வந்தோம். அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள் யாரா இருந்தாலும் பக்திக்கு எதிர்தான். ஸ்கூல்ல போன கூட திலக் போட்டு வராதுங்க. அப்புறம் எப்படி நரசிம்மர் வந்தா எல்லாரையும் குடல் உருவிடுவார், அவ்வளவுதான். அதனால இப்ப நரசிம்மர் வர வேண்டாம். சரி, ராமர் வந்தா இவங்க சரணாகதி அடைவாரான்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு. இவங்க அடையிற மாதிரி தெரியல, அவரும் வர மாட்டாரு. கிருஷ்ணர் வந்தாரு. கிருஷ்ணர் வந்தா இவங்க சரணடைய மாட்டாங்களான்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பகவத்கீதை. அப்பவும் கேட்க மாட்டேங்க. சரி, நானே போய் பக்தர் ஆக்குறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு நானே போய் இந்த அசுரங்கள் எல்லாம் பக்தன் ஆக்கிடுறேன், நாம ஜபிக்க வைக்கிறேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு இதே மதுரை தெருக்கல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போனார். ஆயிரக்கணக்கான பேர் அவர் ஃபாலோ பண்ணுங்க. யாரெல்லாம் மகாபுரை தரிசனம் பண்ணாங்களோ எல்லாரும் பக்தரானாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம. அதனால மகாபிரபு கொண்டு வந்த ஆயுதம் ஹரிநாமம். இந்த ஹரிநாமம் ஒன்றுதான். இதுதான் ராமபானம். இப்ப நமக்கு ராமபானம் இதுதான். நம்ம எதிரி யாரு தெரிஞ்சு போச்சு? ராவணன் உள்ளுக்குள்ள இருக்கான். நமக்கு ராமபானம் கையில இருக்கிறது ஹரிநாமம். இதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணா உள்ள இருக்கிற எதிரியை துரத்தி விட்டுலாம், கொண்டுடலாம். இல்ல அவன் கூட பொழுதடிக்கு சண்டை போட்டே இருக்க வேண்டியதுதான். இரவு பகலா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி ஹரிநாமம். ஹரிநாமத்தை நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட கவனமா அப்படியே அன்பு, பகவான் மேல அன்போட சொல்லிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ராவணன் ஓடியே போயிடுவான், நம்ம பக்கமே வரமாட்டோம், திருப்பி கூட பார்க்க மாட்டோம். அதனால இந்த ராவணனை கொள்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒண்ணுதான் ஒரு உதாரணம். அப்ப நினைச்சு கூடாது நம்ம கிட்ட ஒரு எதிரி தான் இருக்காங்க. 6 எதிரி வச்சிருக்கிறோம் நம்ம. அதுல ஒரு சாம்பிள் தான் ராவணன். காமா, குரோதா, லோபா, மோக, மத, மாசல்யம். காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யங்காரம், அறியாமை. இந்த 6 எதிரி கூட அதுல ஒரு எதிரி தான் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம், ராவணன். இன்னும் மீதி 5 பேர் இருக்கிறாங்க. யாரு அது? கும்பகர்ண, இரண்யாக்ஷன், எண்ணெய்கசிப்பு எல்லாம் உள்ள பிளாட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம இதயத்துக்குள்ள பிளாட் போட்டு நல்லா செட் ஆயிட்டாங்க. அடிக்கடி வெளியே வெளியே வருவாங்க. இந்த 6 எதிரி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த 6 எதிரியும் ஜெயிக்கிற சக்தி நம்ம கிட்ட கிடையாது, அது பகவான் கிட்டதான் இருக்கு. அந்த பகவானுடைய சக்தி முழுவதும் இப்ப நாமத்துல இருக்கு. நாம் அஹாரி பகுதான சர்வ சக்தி தத்ராத்மித நியமித ஸ்மரணேன காலகா.
ஏதா திருஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர் தெய்வம் திருஷமிகா ஜனிகா அனுராகா. ஓ கிருஷ்ணா, உங்க நாமத்துல உங்க சக்தி முழுவதும், பகவானுடைய எல்லா சக்தியும், நரசிம்மர், ராமர், கிருஷ்ணர் எல்லா சக்தியும் இந்த நாமத்துல இருக்கு. அதை சொல்றதுக்கு நேர காலமும் கிடையாது. ஆனால் பாருங்க, நம்ம துர்பாக்கியசாலியா இருக்கிறோம். சைத்தன்யா நம்மளதான் சொல்றது. அதுல வந்து நாம சொல்லும்போது கண்ணீரா வருது, ஜபமாலை எடுத்துன்னு கொட்டாவிதான் வருது இல்லையா? எங்க கண்ணீர் எல்லாம் வருது? கண்ணீர் எல்லாம் ஒன்றும் ஸ்டாக் இல்லை, எல்லாம் சொந்த கதைக்கு அழுது தீர்ந்து போச்சு. இப்ப கொட்டாவியே தூக்கம் தான் வருது. அது அப்படியே பிரேமமா மாறணும் அப்படின்னா அதுக்குதான் இந்த பக்தர் சங்கம்லாம். இந்த மாதிரி பாவதம் கேட்டு கேட்டு நாமத்தோட மகிமையை கேட்டு கேட்டு அது அப்படியே அன்பா மாறும்போது ஒரு டைம்ல நமக்கும் கண்ணுல கண்ணீர் வரும். அது எப்ப வரும் தான் சைத்தன்யா அப்படி ஏங்குறாரு. நயனம் கலதஸ்து தாரையா வதனம் கத்கத துதையாக்கிறா உலகை நிசிதே பமுகதா தவநாம கிரகணே பவிஷ்யதி. கிருஷ்ணா, உங்க நாமத்தை சொல்லும்போது எப்ப என் கண்ணுல கண்ணீர் வரும்? எனக்கு கொட்டாவிதானே வருது. எப்ப கண்ணீர் வரும்? என் உடம்புல எப்ப மயிர் குத்திட்டு நிற்கும்? என் நான் எப்ப தழுதழுக்கும்? அந்த பிரேம், அந்த பக்தி நமக்கு வரணும். அது அவ்வளவு ஈஸியெல்லாம் வராது. அது கொஞ்சம் பிரயத்தப்படணும். அது வந்து குருவிட்ட வேண்டி வேண்டி கேட்கணும், பிச்சை கேட்கணும். நேற்று பேசிட்டு இருந்தோம், ஒரு பக்தர் கேட்டாரு, பகவான்டி குருவிட்டி எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? பிச்சைக்காரனா நிக்கணும் முன்னாடி. ஓ கிருஷ்ணா, எனக்கு பிச்சை போடுங்க, பிரேம பக்தி கொடுங்க. ஓ குருதேவா. கேட்கறது ரொம்ப காஸ்ட்லியானது. இருக்கிறதுலே காஸ்ட்லி என்னன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மதுரையில மெயின் சிட்டில ஒரு 5 ஏக்கர் இடம் வாங்குறது. அதெல்லாம் இல்ல. அது ஒண்ணு இல்லை. அதுல ஒரு கிருஷ்ணருக்கு ஒரு செகண்ட் போதும் அந்த இடம் கொடுக்கறதெல்லாம். நமக்கு இருக்கிறதுலே காஸ்ட்லி என்னன்னா பிரேம பக்தி தான். அது விலை மதிக்க முடியாது. அது அந்த சாவி வந்து குரு கிட்ட தான் இருக்கு, அதை திறக்கிறது அவங்க கிட்ட தான் கேட்கணும். குரு மகாராஜ், எனக்கு அந்த பிரேம பக்தி கொடுங்க. வேற எல்லாம் கிடைக்கும், வேற எல்லாம் கிடைக்கும். பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், சேவை பண்ணும்போது பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாம் எதுவுமே குறைவில்லை, எல்லாம் கிடைக்கும். ஆனா எதுக்கு நம்ம ஏங்கணும்? பிரேம பக்தி. ததா பிரேம பக்தி ஸ்வகாமே பிரயச்ச நமோ க்ஷேக்ரவமேதி தாமோதரேகா. ஓ தாமோதரா, கிருஷ்ணா எனக்கு அந்த பிரேம பக்தியை கொடுங்க. வேற எந்த வாரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, சல்லி பைசா பிரயோஜனம். அதனால இதைத்தான் நம்ம பகவான்கிட்ட வேண்டிக்கணும். வேற என்ன குறை இருக்கு நமக்கு? வேற ஒரு குறையும் இல்லை. நல்ல பிரசாதம் கிடைக்குது, நல்ல எல்லா ஃபேமிலி எவ்ரி திங் இஸ் ஓகே. ஒன்னே ஒண்ணுதான் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு நம்ம ஏங்கல, அதுக்கு ஏங்கறதே இல்லை. எதுக்கு ஏங்கறது இல்ல? தூய பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு, பிரேமம். அதுக்கு நம்ம ஏங்க ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணன் கருணை காட்ட ஆரம்பிப்பார். அதான் சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த பிரேம பக்தி தான் எல்லாருக்கும் ஆக்சுவலி நமக்குள்ள இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்வகோய் ஸ்ரவணாதி சுத்த சித்தை கரோதகோய். கிருஷ்ண பிரேமம் எல்லா நீட்டுக்குள்ள இருக்கு. அது ஜஸ்ட் வெளிப்படைய வைக்கணும், அவ்வளவுதான். அது தூங்கிட்டு இருக்கு உள்ள, வெட்டு போட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதை தட்டி எழுப்பணும். அதுதான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி சொல்லி சேவை பண்ணி பண்ணி அதுக்கு பகவான் பத்தி கேட்டு கேட்டு அதை விழிப்படைய செய்யும். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி பால் கி. ஒரு கேள்வி. கடைநிலை பக்தரா இருக்க